காலை மன்னா மார்ச் 4. தேவனோடிருக்க ஏற்படுத்தப்பட்டவர்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எடுத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எடுத்தார். தேவன் எண்ணிலடங்காத சிருஷ்டிகளை வானத்திலும் பூமியிலும் சிருஷ்டித்த போதிலும் அவர் தமது மகனாகவும் தமது மிகுந்த பாசத்தை செலுத்தக்கூடிய ஏதுவாகவும் இருக்கும்படி மனிதனை மாத்திரமே தமக்காக எடுத்தார். அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். வைத்தார் என்ற வார்த்தை இளைப்பாறுதல் என்றும் பொருள்படும். ஏதேன் தோட்டமே மனிதன் இளைப்பாறுவதற்கு ஏற்ற மிக சிறந்த இடமாயிருந்தது. ஏதேன் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். மெய்யான ஏதேன் தோட்டமாகிய தேவனுடைய சபையானது கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கும் ஒரு பாவிக்கு இளைப்பாறுதலும் புத்துணர்வும் அளிக்கும் இடமாயிருக்கிறது. இளைப்பாறுதல் என்பது சோம்பலான செயலற்றிருப்பது என்று பொருள்படாது. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் மனிதனை அங்கு வைத்தார். மனிதனை தோட்டத்திற்குள் அல்லது தமது சேவைக்குள் வைக்கும் முன் தேவனாகிய கர்த்தர் அவனை எடுத்தார். அதே முறைமையையே தேவன் இப்போதும் கையாளுகிறார். அவர் தமது ஊழியத்திற்காக நம்மை அழைக்கும் முன் நாம் அவரோடு இருப்பதற்காக அவர் தம்மை தமக்கென்று எடுத்துக் கொள்கிறார். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் ஏற்படுத்தினார். நாம் அவரோடு ஜீவிக்க கற்றுக்கொண்ட பின்னர் அவரால் நம்மை எங்கும் அனுப்பக்கூடும். இப்போது அநேகருக்கும் ஏற்பட்டுள்ள அபாயம் யாதெனில் அவர்கள் அவரோடு ஜீவிப்பதை நாடுவதில்லை. அவர் இல்லாமலேயே பிரசங்கிக்கவும் போதிக்கவும் நாடுகின்றனர். அவர் தமக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை அனுப்பத்தக்கதாக முதலாவதாக நாம் அவரோடிருக்க கற்றுக்கொள்ளுவோமாக. அன்பான வாசகரே, தேவனுடைய தோட்டத்தை நாம் பாதுகாக்க முற்படும் முன் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அப்போது தேவ அன்பு உங்களை காத்துக்கொள்ளும். தேவ சமூகத்தில் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அப்போது தேவ சமூகமும் உங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, March 4th, 2026. Ordained to be with him. The Lord God took the man and put him into the Garden of Eden. Genesis 2:15. The Lord God took the man. Though the Lord created millions of things in heaven and on earth, he took only man to himself as his son and as the object of his great affection, and put him in the Garden of Eden. The word for put in Hebrew also means rest. The Garden of Eden was the best place of rest for man. Eden means delight. The Church of God, the true Garden of Eden, is the place of rest and refreshing for a sinner saved by grace. To rest doesn't mean to be lazy and inactive. God put man there in the garden to dress it and to keep it. The Lord God took the man before putting him into the garden or into his service. The Lord follows the same principle even now. First of all, before we are called to serve him, he takes us to himself to be with him. He ordained 12 that they should be with him and that he might send them forth to preach. Mark 3:14. Once we have learned to live with him, he can send us anywhere. Today the danger is that many do not live with him, but go without him to preach and teach. Let us learn to be with the Lord so that he may send us forth to serve. Dear child of God, before we can keep the garden of God, we should be able to keep ourselves. Keep yourself in the love of God, and the love of God will keep you. Keep yourself in the presence of God, and the presence of God will keep you. May God bless you.